மைக் டெஸ்டிங். பாலியல் குற்றவாளி சீமான், பாலியல் குற்றவாளி சீமான் கேட்குதா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாரை நம்பினாலும் சினிமாக்காரன் நம்பாத அப்படின்னு வாங்கி. காமன் நேரத்தை முடிச்சிடறேன் தோழர் அப்படின்ட்டு நம்ம நம்ம ஹால் வந்து 9 மணிக்கு முடிக்கணும். இப்போ என்னன்னா அவங்ககிட்ட அதான் சொல்லலை, அப்படி நம்பாதீங்க. நம்ம இயக்கம் டிசம்பர் மாதம் தொடங்கணும். திராவிடர் பெரியார் கழகம் என்கிற ஒரு இயக்கத்தை நம்ம தொடங்கணும். இந்த இயக்கத்தோட தேவை ஏன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக ஏற்கனவே சேனலில் பேசியிருக்கோம். நிறைய நண்பர்களுக்கும் தெரியும். தோழர் சொன்ன மாதிரி இது போன்ற இயக்கங்கள் நிறையா வரணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தலைமை இயக்கம். ஆனால் ஆர்எஸ்எஸ் கீழே இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 1300 இயக்கங்கள், இந்துத்துவ இயக்கங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் நம்பிதாகணும். இருக்குது, வெவ்வேறு பெயரில் இருக்குது. இங்கே இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்து சேனா, பாரத் சேனா, அனுமன் சேனா அப்படின்னு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 120க்கு மேற்பட்ட இந்துத்துவ இயக்கங்கள் இருக்காங்க. அவங்களுடைய எல்லாருடைய ஒரே அஜெண்டாவும் நம்மளை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான். அப்போது இன்னும் நிறைய பெரியார் இயக்கங்கள் வரலாம். இன்னும் நிறைய பெரியாரிய கருத்தை பறக்கக்கூடிய தோழர்கள் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் நாம் இந்த ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம். டிசம்பர் 24 தொடங்கினோம். முதல் கூட்டமாக ஜாதி மறுப்பாளர் சங்கம் அப்படின்ற ஒரு கூட்டம் மதுரையில் பண்ணோம். அதுக்கும் நம்ம தோழர் வந்திருந்தாங்க. முதல்ல இந்த கூட்டத்துக்கு தொடர்ந்து வருகிற இந்த தோழர்களுக்கு நன்றி சொல்லிடுறேன். நம்ம தோழர் மனோஜ் அதை சொல்லுவாங்க பழமொழி, நீ கழுத கட்டால் காம்பவுண்ட் சேவை பண்ணுவாங்க, உனக்கு அவன் உனக்கு நீ அப்படின்ற மாதிரி எங்கே கூப்பிட்டாலும் அவர் வந்துடுவார், நாங்கள் கூப்பிட்டாலும் போயிடுவோம். இது ஒரு விஷயம். அதே போல் தோழர் மைனர் நீண்டகால நண்பர். எனக்கு இந்த யூடியூப் பற்றி நிறைய சந்தேகங்கள்லாம் அவர்கிட்ட தான் கேட்டுப்பேன். எனக்கு அப்போ பெருசாக தெரியாது யூடியூப் சேனல் பற்றிலாம். அவர் மூலமாக நான் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசினேன். அவர் இப்போ நம்ம நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டுருக்காரு. அப்போ அண்ணன் வன்னியர் சோழல் வர முடியல, அவங்க வேறு ஒரு நிகழ்ச்சி இருக்காங்க, அவங்க வர முடியல. பரவாயில்ல, நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு வர வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம இயக்குனர் இருக்கார். இயக்குனர் வந்து என்னை பழிவாங்கன்னு தான் பேசினான்னு தெரியும். ஏன்னா போன நிகழ்ச்சி நான் அவருக்கு நேரம் கொடுக்கல. மதுரையில் காமன் நேரத்தில் முடிச்சிட்டார். அதனால் காமன் நேரத்தில் முடிப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 1 மணி நேரம் ஆகியிருக்காரு. பரவாயில்ல, நம்ம நிறைவுரையே நன்றியாகவே நான் சொல்லிடுறேன். நான் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். எனக்கு கொடுத்த தலைப்புமே இதுதான், எதிரிகளை பதற வைக்கும் பெரியார். இது எல்லாமே எல்லோரும் பேசிட்டாங்க. இப்போ இங்கே என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, நாம் எண்ணிக்கையில் அவங்களுக்கு இணையாக இருக்கமா அப்படின்னு கேட்டால் அவங்களோட அதிகமாகவே இருக்கும். யார்? ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ சிந்தனை, இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் சிந்தனை இருக்காங்க. இதை எல்லாத்தையும் விட அதிகமான எண்ணிக்கை நாம் இருக்கிறோம். ஆனால் நிறைய பிரிஞ்சிருக்கிறோம், இயக்கங்களாக இல்லாமல் இருக்கிறோம். நான் இங்கே வந்திருக்கிற எல்லா தோழர்கள்ட்டையும் உங்களை எனக்கு தெரியாது, நிறைய பேர் தெரியாது. நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஏதோ ஒரு இயக்கத்தோட இணைஞ்சு வேலை செய்யுங்க. உங்களால் இணைஞ்சு வேலை செய்ய முடியல, குறைந்தபட்ச ஆதரவை கொடுங்க. ஏன்னா இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூட்டத்தை பாஜகவில் இங்கே சொல்லுவாங்க. நான் கூட மதுரையில் ஒரு கூட்டம் நடத்தும்போது ஒரு 2 லட்ச ரூபா செலவாகும். இந்த 2 லட்ச ரூபாயை நாங்கள் 3 மாதம் உட்காந்து எல்லாட்டையும் பேசி நன்கொடை வாங்கி போதா குறைக்கி நாங்கள் கொஞ்சம் கடன்லாம் வட்டி கட்டி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்தி முடித்தோம். ஆனால் நாங்கள் கூட்டம் போட்டு ஒரு வாரத்தில் பாஜகவில் ஒரு பெரிய கூட்டம் போடுறோம். அந்த கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட எப்படி வச்சு 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்போம். ஒரு வாரத்தில் செலவு செய்ய முடியுது. இதை ஏன் நான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு இந்தியா முழுக்க, இன்னும் சொல்ல போனால் உலக நாடுகளில் பல இடங்கள்லேருந்து ஆர்எஸ்எஸ்க்கு மிகப்பெரிய ஃபண்டு வருது, எக்கச்சக்கமான நன்கொடை வருது. அதை அவன் என்ன பண்ணுறான்னா, நீ தமிழ்நாட்டுக்கு மட்டும் செலவு பண்ணணும். ஏன்னா தமிழ்நாட்டை எப்படியா நம்ம கைப்பற்றி ஆகணும். நீங்கள் அண்ணாமலை வந்த பிறகு நிறைய மாற்றம் வந்திருக்கும். அதுக்கு தமிழிசை இருந்தாங்க, எச்ராஜா இருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு. இவர் வந்தவொடனே என்ன பண்ணுறாரு, நீ கூலிப்படையை வச்சுக்கோ, என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய் என்கிற ஒரு இடத்துக்கு ஏன் வர்றாங்க அப்படின்னா, எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடணும். இங்கே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்ன இவங்களுக்கு தடையாக இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு பெரிய கருத்தியல் இருக்குது. அது பெரியார் உருவாக்கிய சமத்துவ கருத்தியல், வேறு ஒன்றுமே இல்லை. பெரியாரா பண்ணுறோம் நம்ம ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நான் ஒரு 18 வயசில் 19 வயதில் நான் இயக்கத்துக்கு வந்துட்டேன். எனக்கு பெருசாலாம் பெரியாரை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்போ பெரியார்னா யாரப்பா? பெரியார்னா சமத்துவம், எல்லாம் சமம்னு சொன்னாரா? அப்படியா, நான் வர்றேன் அப்படின்னு இயக்கத்தில் சேர்ந்தேன். இப்போது நமக்கு மிகப்பெரிய நெருக்கடி என்ன இருக்குன்னா, தோழர் சொன்னாங்க மும்முனை தாக்குதல். அதெல்லாம் இல்லை, நிறைய முனைகள் நமக்கு தாக்குதல் இருக்குது. 4, 5 முனை, 6 முனை எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்குங்க. அவ்வளோ முனைகள்லேருந்து இங்கே தாக்குதல் இருக்குது. பெரியாரால் தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தலை நிமிர்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கருத்தியலை
நாம் விட்டுறக்கூடாது, தொடர்ந்து பேசணும். அப்படிங்கிறது பெரியாரை காப்பாற்றுறதுக்காக இல்லை, நம்முடைய அடுத்த தலைமுறைகளை இந்த இந்துத்துவவாதிகளை வந்து, இந்த பார்ப்பன கும்பலை வந்து, இந்த போலி தமிழ் தேசியவாதிகளை காப்பாற்றணும். அதுக்காக தான் நம்ம பெரியாரை பேசணும். இப்போ நம்ம பெரியாரை போல் பேசிட்டு பெரியார் இருந்தா பரவாயில்லப்பா நம்மளை பேசுகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் செத்து போயிட்டார். யாராவது பெரியாரை பார்த்துருக்கீங்களா? இங்கே யாராவது செல்ஃபி எடுத்துருக்கீங்களா? யாராவது? யாருமே பார்க்கல, நானும் பார்த்ததில்லை. ஆனால் பெரியாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு 50 பேர் 100 பேர் உட்காந்துருக்கோம். எல்லா இடங்கள்லையும் கூட்டம் போடுறோம். ஏன் அப்படின்னா பெரியார் இங்கே ஒரு மிகப்பெரிய கருத்தியல் உருவாக்கியிருக்காரு. அந்த கருத்தியல் அப்படிங்கிறது எல்லாம் சமம். நீங்கள் பெரியாரை பற்றி ரொம்பலாம் குழப்ப வேண்டியதில்லை. இப்போ நீ நானும் சமம். எனக்கு இருக்கிற உரிமை உனக்கு வேணும், உனக்கு இருக்கிற உரிமை இங்கே இருக்க எல்லாருக்கும் வேணும். இதுக்கு தடையாக உன் மதம் இருக்கா, அந்த மதத்தை இருப்பேன். இதுக்கு தடையாக உன் சாஸ்திரம் இருக்கா, அந்த சாஸ்திரத்தை இருப்பேன். இதுக்கு தடையாக உன் புராணம் இருக்கா, அந்த புராணத்தை இருப்பேன். இது எல்லாமே கடவுள் மூலமாக கற்பிக்கப்படுதா, அந்த கடவுளையும் போட்டு உடைப்பேன். அவ்வளோதான் பெரியார் கொள்கை. பெரியாரோட நாத்திகப்பட்ட ரொம்ப நம்ம குழப்பிக்க வேண்டியதில்லை. நாத்திகத்தை நிறையா விதங்களாக பேசுவாங்க, அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை பேசுவாங்க. பெரியார் பேசிய நாத்திகம் அப்படிங்கிறது சமூக சார்ந்த, சமூக விடுதலைக்காகவே பேசியிருப்பார். நீங்கள் பெரியாருடைய சிந்தனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரியாரோட மேடை பேச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக பேசுவார். அப்படிங்கிறத தாண்டி இந்த சமூகத்தில் ஒரு சமத்துவமின்மை இருக்குது. இதுக்கு அடிப்படை வந்து இந்த பார்ப்பனியம் தான், இதை தகர்க்கணும் அப்படின்னு பேசுவார். அவருடைய நாத்திகம் என்பது அங்கேருந்த ஒரு வெறுமனே கடவுள் முறை பேசுகிறது, வெறுமனே இங்கே இருக்க பிள்ளையாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் 94 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார், நிறைய போராட்டம் செஞ்சுருப்பார். ஆனால் அந்த கடவுள் மறுப்புக்காக அவர் செஞ்ச போராட்டம்னு ரொம்ப நீங்கள் என்னவே முடியாது, மொத்தமே 2 தான். இந்த பிள்ளையாருடைய போராட்டம், ராமர் படம் கொளுத்தும் போராட்டம், இந்த 2 போராட்டம் செஞ்சுருக்காரு. ஆனால் அவரை நாத்திகன்றான். பெரியார் வந்து பயங்கரமாக கடவுளை ஆனால் இல்லை, 2 போராட்டம் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய மற்ற போராட்டங்களை பாருங்கள். இன்றைக்கி ஒருத்தன் பேசுகிறான், நாங்கள் பெரியார் என்கிற வார்த்தையே இல்லாமல் ஆக்கிடுவோம், திராவிடத்தை ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாப்புல. ஒரு 1500 போஸ்ட் அடித்து ஒட்டினோம், அதை பார்த்து 3 நாள் அழுகிற. வெறும் 1500 போஸ்ட்ரு. இதுக்கு நீ வந்து 3 நாள் அழுகிற. அன்னிலாம் வந்து ஒன்று ஆறுதல் படுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அது சின்ன அண்ணியா பெரிய அண்ணியான்னு தெரியாது, ஆனால் ஆறுதல் படுத்துனாங்க. ஒரு போஸ்டருக்கே நாங்கள் அமைப்பு தொடக்கி 4 மாதம் ஆச்சு. எங்களை பார்த்து நீ பயப்படுற, நீ பெரியாரை வீழ்த்திடுவியா? முடியாது. அது சீமானால முடியாது, சீமானோட அப்பன், சீமானோட தாத்தன், எந்த கொம்பனாலையும் முடியாது. ஏன்னா பெரியார் இந்த மக்களுக்காக பேசினார். நீ பெரியாரை வீழ்த்தணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? பெரியாரை மாதிரியே இந்த மக்களை நேசிக்கணும். பெரியாரை மாதிரியே இந்த மக்களை நேசிச்சின்னா, பெரியாரை மாதிரியே இந்த மண்ணை நேசிச்சின்னா, பெரியாரை வீழ்த்தினவருக்கு என்ன உனக்கு வராது. ஏன்னா நீ பெரியார் பக்கம் வந்துடுவ. ஏன்னா பெரியார் இந்த மண்ணை மக்களை நேசித்தவர். இவன் உண்மையிலே இந்த சொல்கிறாள், நான் இந்த மக்களை நேசிக்கிறேன், மண்ணை நேசிக்கிறேன். ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. நீ அப்படி இருந்தால் கருப்பு சட்டையை போட்டு எங்கள் பக்கம் இருந்திருப்ப. பெரியார் மீது வீசப்பட்ட செருப்புகள் எல்லாம் சேகரித்து அந்த காசை வைத்து எங்களெல்லாம் படிக்க வச்சாரு. நான் சொல்லலை, எங்கள் அண்ணன் தான் சொன்னார். இதே மாதிரி நாங்கள் ஒரு மேடை போட்டோம். இன்றைக்கி தோழர்கள்லாம் எதிர்க்கோம் இல்லையா? இது மாதிரி நாங்கள் ஒரு மேடை எங்களுக்கு இதே பொழப்பு தான். யாரையாவது மேடை ஏற்ற அவங்க புகழ்ந்து பேச, நாளை கழிச்சு நீ என்ன கிழிச்சன்னு எங்களை திட்ட. நாங்கள் நிறைய அனுபவப்பட்டோம். இனிமேலும் முடிவு பண்ணிட்டோம், நம்ம தோழர்கள் நம்பிக்கையான தோழலை மட்டும் மேடையில் ஏற்றுவோம். அப்புறம் நாளைக்கு அவன் வளர்ந்துக்கிட்டு என்ன கிழிச்சு நம்மளை கேட்பான். வேணாம். இதெல்லாம் சொன்னது சீமான்டா. ரொம்பலாம் குழம்பிக்க வேணாம். நான் இப்போவும் சவாலோடு சொல்கிறேன். நான் கூட சொன்னேன், ஒரு மனோஜ் சொன்னேன், ஏங்க நம்ம வேணால் பசங்களை ஒரு 50 பேர் கையில் வச்சுப்போம்மா, போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்கோம், அவங்க வேறு சென்னைக்குள்ள வந்து பாருன்னு சொன்னாங்களே, நம்ம எதுவும் பசங்களை வச்சுப்போம்மா. ஒரு தோழர் விஜய் சொன்னாப்புல, எங்க வழக்கு வாங்குற மாதிரி ஏதாவது பெருசாக பண்ணோம்மாண்ணாரு. இரியா அவங்க வருவாங்களேன்னு தெரியாது, நீங்கள் ஏன் கற்பனை பண்ணுற இரியா? எங்கள் ஆளுங்களுக்கு ஒன்றா இல்லைங்கடா, ஜெயிலுக்கு போயே தீரணுங்க அப்படின்னு வெறி. அது எப்படியா போகணுன்னு கேட்டால், இவங்க சீமான் கும்பல் ஏதாவது வந்தால் நம்ம பெருசாக பண்ணிட்டு சிறைக்கு போவோம். நம்ம தோழல் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கோம், வேறு வழி இல்லை. நீ கருத்தியலாக வந்தால் கருத்தியலாக நாங்கள் பதில் சொல்கிறோம். இல்லை எங்கள் அண்ணன் யார் தெரியுமா, வந்து பாரு, சென்னைக்கு வந்து பாருன்னா சென்னையில் வந்து வீட்டு வாசலே போஸ்ட் ஓட்டுவோம். போஸ்ட் மட்டும் ஓட்டணும்னு நினைக்காத, அதான் தப்பு. போஸ்ட் மட்டுமே ஓட்டணும்னு நினைக்காத. நான் பசங்க சொன்னேன், அண்ணே இதெல்லாம் இவங்க கூடலாம் மல்லு கட்டிட்டு இருக்க வேண்டிய இருக்குண்ணே, ஏதாவது செய்யுங்கண்ணே, வழக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க, நாங்கள் ஏதாவது ஒரு 3 மாதம் சிறைக்கு போயிட்டு வரோம், ஏதாவது பெருசாக செய்வோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறை வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் ஒரு 3-4 முறை போயிருக்கிறேன். நல்லா வெயிட்டாக போவேன், வரும்போது பாருங்கள் 6 பேக்கோட வருவேன்.
3-4 மாதம் அருமையாக இருக்கும். நீங்கள் வேணால் வந்து பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கும். அப்படி இருக்கும். சொன்னேன் அவர், தம்பி திமுக ஆட்சி நடக்குது, நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தால் கூட எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதுக்கு திமுக மேலே பழி போடுவாங்க, நம்ம ஏதாவது செஞ்சால் திமுக தான் சொல்லிச்சுருந்தாங்க தம்பி, வேணாம் தம்பி அப்படின்ட்டாப்புல பசுமை பண்ணினேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு உணர்வு எங்கேருந்து வருது, ஏன் வருது அப்படின்னா, பெரியார் தான் எங்களை தலைநிமிர வச்சார். அதுக்கு எக்கச்சக்கமான உதாரணங்களை சொல்ல முடியும். பெரியார் பேசவே இல்லை, தாயோடும் மகளோடும் உறவு வச்சுக்க சொன்னார் அப்படின்னு பெரியார் சொன்னதான் நீ சொல்கிற, டே ஆதாரத்தை காட்டுறா அப்படின்னு நாங்கள் எல்லாம் வந்துட்டோம். கருப்பு சட்டை போட்ட எல்லாரும் வீதிக்கு வந்துட்டோம். நீ என்ன பண்ண? உன் வீட்டுக்கு வந்தோம், நீ என்ன பண்ண? நீ சொல்கிற நான் நல்லா தாய் தகவனுக்கு பிறந்தவன் தான். எங்களுக்கு அந்த வார்த்தையில் உடன்பாடெல்லாம் கிடையாது. அப்படியே வச்சுக்கோ, ஓம் பேச்சுப்படியே நீ நல்ல தாய் தகவன் தானந்தா, வா இந்த காட்டு, இந்த பாருங்க இந்த பக்கத்தில் பேசியிருக்காரு, பெரியார் பேசியிருக்காருன்னு ஆதாரத்தை காட்டு பார்ப்போம். உன்னால் காட்ட முடியுமா? யார் நீ எதிர்க்கிற? அப்போ ஏன் பொய் பேசுகிற? நீ பேசுகிற பொய்யை உன் தம்பிகள் நம்புவாங்க. நீ ஆமகரி சாப்பிட்டேன்றது, அவுச்சகரி சாப்பிட்டேன்றதை உன் தம்பிகள் நம்புவாங்க. நாங்கள் நம்ப மாட்டோம்ல, இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், ஒரு தேடி பிடிச்சி ஒரு தீம் பார்ட்னர் யாருக்கு? பிஜேபிக்கு. அவர் வந்து நானும் எங்கள் அண்ணன் சீமானுக்கு வந்து ஆதரவாக இருக்கேன், அண்ணா ஸ்ட்ராங்காக இருக்குண்ணா. இவர் அவரை பார்த்து ஓ நிலைமையே எவ்வளோ கேவலமாக இருக்குது, 4 சீட்டு அதிமுக கூட்டணி வச்சு வாங்கினேன், இவர் வந்து அண்ணா ஸ்ட்ராங்காக இருக்குண்ணா. ஒரு அடித்த அடியில் இப்போ என்ன வந்துட்டாங்கன்னா, பழைய ஆளுங்கள்லாம் போனாங்க கட்சியை விட்டு, அவங்கள பூரா கூப்பிட்டு வச்சு, டேய் எப்படியாவது வாங்கடான்னு கூப்பிட்டு வந்து, ஏதோ ஒரு ஆட்டோவில் போய் தனுசு ஒரு கூட்டுவாவில் இல்லை, டேய் வாங்கடா வாங்கடா, அந்த மாதிரி கூட்டியாந்து கட்சியில் இணைந்து விட்டார்கள். கட்சியில் இணைந்து விட்டார்கள், இணைஞ்சிட்டாங்கல்ல. வா 2026 வா பார்ப்போம். இதே சவால், பகிரங்க சவால். 2026 நீ தமிழ்நாட்டில் எங்கேனாலும் திராவிடர் பெரியார் கழகம் அங்கே வந்து பிரச்சாரம் செய்வோம், பரப்புரை செய்வோம். அது போஸ்ட் அடித்து விட்டுறோமோ, அதே போஸ்டர் நோட்டீஸ் அடித்து வீடாக கொடுக்குறோமோ, ஆனால் தொடர்ந்து பிரச்சாரம் செய்வோம். தமிழ்நாட்டில் உன் கட்சி எங்கெல்லாம் நிற்கிதோ அங்கெல்லாம் உனக்கு டெபாசிட்டே கிடைக்காது அப்படிங்கிற நிலையை நாங்கள் உருவாக்குவோம். இதை சவாலாக அறிவிச்சுட்டு, ஏன்னா மீடியாக்கள்லாம் எடுக்கிறாங்க, நாளைக்கு போட்டுருவாங்க. ஆமாம், நாங்கள் சவாலை சொல்கிறோம். நீ வந்து பெரியாரை வீழ்த்துன்னு சொன்னில்ல, இவன் என்ன பிரச்சனைனா, இந்த பத்திரிகையாளர்களுக்கு எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா, ஏன் அவர் வீட்டு வாசல்லே போய் நிற்கிறீங்க? இப்போ கலைஞர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவர் வீட்டு வாசலில் எல்லா பத்திரிகையும் இருப்பாங்க. அவர் ஒரு அறிவுஜீவி, மிகப்பெரிய அறிவாளி. அவர் வீட்டு வாசலில் போய் நிற்கிறீங்க, அவர் உங்களுக்கு நிறைய அறிக்கை கொடுப்பாரு, அதில் நியாயம் இருந்துச்சு. இவன் ஒரு மடப்பைய, இவன் வீட்டு வாசலில் போய் நீ என்ன ஏதாவது ஒரு கருத்தில் இருக்கா? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம சீமானை போட்டு அடிக்கும் போதெல்லாம் பக்கத்தில் ஒரு 10 பெண்கள் இருப்பாங்க. நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்க, நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு கடுமையான பிரச்சனை போகும்ல, விவாதம் போயிட்டுருக்கோம், அப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் இருப்பாவில், சுற்றி வருது 10 பெண்கள், பேசிட்டே இருப்பார். இப்படி பார்ப்பாரோ அந்த பொண்ணுங்களாம் சிரிப்பாங்க, இப்படி பார்ப்பாரோ அந்த பொண்ணுங்களாம் சிரிப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. டேய் பரவாயில்லப்பா, சீமானுக்கு இவ்வளோ பெண்கள் ஆதரவு இருக்குப்பா அப்படின்னு நம்ப வைக்கிறாரா மக்களை? டேய் நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம், நீ யாரை ஏமாற்ற பார்க்குற? இதில் பெரிய குடும்பம் பாருங்கள், தந்தை பெரியாரா தலை நிமிர்ந்தும் தலைப்பு வந்து இவங்க பண்ண கூத்துனால நான் சீமானை பற்றி பேச வந்துருச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ சீமானை தொட்டே பேசுவோம். பெரியார் சட்ட எரிப்பு போராட்டம் நடத்தினார் 1956, சட்ட 57 நடத்துகிறாப்புல. 10,000 பேர், எவ்வளோ பேர் அன்றைய காலகட்டங்களில் 10,000 பேர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. 3,000 பேர் சிறைக்கு போகிறாங்க, 18 பேர் சிறையில் செத்து போயிடறாங்க. நீ காட்டு, நீ ஒரு போராட்டம் வாழ்நாள் நடத்திருக்குன்னு காட்டு பார்ப்போம். உன் கட்சியில் ஒரு தம்பி இறந்து போயிட்டான், தீக்குளிச்சு இறந்து போயிட்டான், அவன் பேரை சொல்லி நீ பணம் வாங்கல, அயோக்கிய நாய் நீ பெரியாரை பற்றி பேசுகிற? இப்படி ஒரு போராட்டம் நீ செஞ்சிருப்பியா? அந்த அம்மா ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஒரு 3 நாட்டுக்கு முன்னால், தம்பி நான் யார் தெரியுமா, தீக்குளிச்சு செத்து போனாப்புலே அவரோட பையன்பா, என்னம்மா உங்களுக்கு நிதியெல்லாம் திரளெல்லாம் வசூல் பண்ணாங்களே, இந்த பாருங்க 7,500 ரூபா மேடையில் சொன்னம்மா, நீ கொடுத்தீங்களா, நாங்கள் சொன்னோம்மா, எங்கே சொல்ல சொல்லுங்கள் செய்யுமா, திரள் நிதி இவ்வளோ வசூலாச்சு சொல்லு. அந்த அம்மா அழுகுறாங்க, அப்பா என் பையன் இறந்து போயிட்டான், இறந்து போன சொல்லி நிதி வாங்கிட்டாங்கப்பா, ஆனால் ஒன்றுமே செய்யலப்பா. நீ எல்லாம் பெரியாரை பற்றி பேசலாமா? பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நேர்மையாக இருந்தார், தான் பேசின கொள்ளைக்கு நேர்மையாக இருந்தார். ஆமாப்பா நான் மணியமே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ரகசியமாக அது பண்ணாரா? பெங்களூரில் இருந்துக்கிட்டு 50,000 ரூபா மாதம் டீலிங் எதுவும் பேசினாரா? இல்லை. பகிரங்கமாக அறிவிச்சாரா இல்லையா? மணியமே திருமணம் செஞ்சுக்க போகிறேன் அறிவிச்சாரா இல்லையா? நீ ஏன் தயங்குற? ஆமாப்பா
சொல்லு. நீ ஆனால் என்ன சொல்கிற, அந்த பெண்ணையே இழிவுபடுத்தி பேசுகிற, ஒரு பெண்ணை பார்த்து பாலியல் தொழிலாளன்னு சொல்கிற, ஒரு விபச்சாரின்னு சொல்கிற. அப்போ தான் நாங்கள் கேட்டோம், ஏண்டா பல பெண்களோடு நீ சொல்கிற பல ஆண்களோடு போனாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த நடிகை நீ விபச்சாரி அப்படி இல்லை, ஆனால் இந்த அயோக்கியன் சொல்கிறான் இல்லையா, அந்த பெண் விபச்சாரினா அப்போ விபச்சாரிட்ட போன நீ யாரா விபச்சாரனா அப்படின்னு நாங்கள் கேட்போம் இல்லையா? கேட்போம்ல, பதில் சொல்லு. ஆனால் பெரியார் நேர்மையாக இருந்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த தமிழர்களின் உரிமைக்காக பேசினார். ஐயோ காட்டு முன்னாடி மொழி சொல்லிட்டார். ஆமாம் சொன்னார். இப்போ என்ன நம்ம ஆட்கள் வந்து இல்லைங்க பெரியார் அப்படிலாம் பேச அப்படி தான் பேசினார். அப்படிலாம் சொல்லாத, பெரியார் அப்படி தான் பேசினார். உன் மொழி காட்டு முன்னாடி மொழி தான், அப்படி தான் அடித்து தான் பேசினார். எங்கள் அப்பா என்னை அடிப்பான்டா, எதுக்காக அடிப்பான்? ஒழுங்கா படுறா ராஸ்கல். இல்லை இல்லை எங்கள் அப்பா அடிச்சிட்டாரு எனக்கு எதிரி அப்படியே சொன்னால் நான் முட்டாள். எதுக்காக சொன்னார்? இப்போ புதுசாக அன்றைக்கி காலைல போட்டிருக்கான். திருக்குறள் என்ன சொன்னார் தெரியுமா? மதுரையில் போன வாரம் திடீர்னு பார்த்தா ஒரு 10 பேர் வந்தாங்க. அங்கே ஒரு திருவள்ளுவர் சிலை இருக்குது மதுரையில், அண்ணா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். ஒரு 10 பேர் வந்தாங்க. வந்துட்டு மாலை போட போனால் அப்போ அங்கே இருக்க நம்ம தோழர்கள்லாம் நிறைய பேர் சேர்ந்து தமிழ் புலி கட்சி நிறைய இதெல்லாம் பிடிச்சி ஆடுறான்னு பார்த்தா ஓடி போயிட்டான். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா திருவள்ளுவர் எங்காலு இப்போ இங்கே ஒருத்தர் இருப்பாப்புல, இது கிண்டி தானேங்க, இங்கே ஒருத்தர் இருப்பா, ஏதாவது கிண்டிக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு பேர் தெரியல, கிண்டிக்கு இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாங்க. அவர் வீட்டில் காவி துண்டு போட்டுக்கிறார். இன்னொருத்தர் இருக்காப்புல, அவர் இப்போ கூட வந்தாப்புலையே மேடைக்கு, அவரோட சேனலில் பாருங்களேன், டெய்லி காவி படத்தோட திருக்குறள் இருக்க மாதிரி போட்டு ஒரு திருக்குறள் தான் வாசிப்பார். டேய் உனக்கும் திருக்குறளுக்கு என்ன சம்பந்தம்? ரங்கராஜுக்கும் திருக்குறளுக்கு என்ன சம்பந்தம்? வெக்கம் இல்லாமல் சாதி பேரை பின்னால் போட்டுக்கிட்டு பாண்டேன்னு போட்டுக்கிட்டு ஒரு சேனல் நடத்தி தமிழ்நாட்டை பத்திரிகையாளன்னு சொல்கிறிய, உனக்கு திருக்குறளை பற்றி பேசுவதற்கு முதல்ல யோகிதை இருக்குதா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவர் திருவள்ளுவர். அவர் படத்தை டெய்லி வச்சுக்கிறான் அவன் சேனலில். இதை ஏன் சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னா, இப்படிப்பட்ட வேலைகளை இவங்க செய்கிறாங்க. தொடர்ந்து இந்த வேலை செய்கிறான். திருக்குறளை மலம்னு சொல்லிட்டார். எங்கே சொன்னார்? நீ ஆதாரத்தை காட்டு. அவர் அப்படி பேசவே இல்லை. உன் பெரிய புராணத்தை சொன்னார், உன் கம்பராமாயணத்தை சொன்னாலும், டேய் அது நீங்கள் பண்ணுற வேலை எப்படி தெரியுமாடா? மலத்தில் போய் அரிசி பொறுக்கிற வேலையாக இருக்கடா. உன் கம்பராமாயணத்தில் போய் நீ தமிழை பற்றி தேடுறாரு. இவன் அப்படியே திருக்குறள் மாற்றிட்டான். நல்லா பாருங்க, அண்ணாமலை வந்து முதல் நாள் சொல்லியிருப்பார், திருவள்ளுவரை பற்றி பெரியார் என்ன பேசினா தெரியுமாங்கண்ணா அப்படின்வாரு. காலைல பாருங்க இவர் இந்த பெரியார் வந்துங்க திருவள்ளுவரை பற்றி என்ன நீங்கள் பாருங்க. அப்போ மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்துடும் போல இருக்குது. சாயந்தரமே அண்ணா தீம் பார்ட்னர்னா நான் வந்து இன்றைக்கி காலைல இதை பேச போகிறேன், சாயந்தரம் பேச போகிறேன், நீங்கள் காலைல பேசுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? நேருக்கு நேரம் அறிவிச்சிட்டு வா. டேய் எங்களுக்கு பெரியார் எதிரி, நானும் ஆர்எஸ்எஸ் ஒன்று தான், அண்ணாமலையும் சீமான் ஒன்று தான், உங்களை எதிர்க்கிறோம் அப்படி சொல்லிட்டு வா. ஏன் ஒழிஞ்சிட்டு வர்ற? நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அண்ணாமலை வந்தப்போ நானும் மைனர்லாம் ஒரு முதல்ல வீடியோ போட்டோம். யார் இந்த அண்ணாமலைன்னு விகடனில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி படம் சொத்தப்போ நாங்கள் சொல்லிட்டு டே யார் எங்களை திருப்பினு வீடியோ போட்டோம். அப்போவே எங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஈஸியாக கண்டுபிடிச்சி அடிச்சு போகிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் சங்கியில் எந்த வேலையில் வந்தாலும். நாங்கள் பெரியார் தமிழருக்கு எதனா சொல்கிறேன் இல்லை, ஒரே ஒரு கேள்வி. இந்த பாருங்க, 21ஆம் தேதி சென்னையில் வச்சு இந்த அரங்கத்தில் வச்சு நான் சொல்கிறேன், நான் இந்த இந்திய ஒன்றியத்தை எதிர்க்கிறேன். மணியமுதனாகிய நான் இந்த இந்திய ஒன்றியத்தை எதிர்க்கிறேன். இந்த இந்திய ஒன்றியத்தோடு வாழ விரும்பவில்லை. தனித்தமிழ்நாடு கேட்குறேன். நான் இந்த பாருங்க 3 கேமரா இருக்குது, அறிவிக்கிறேன். நீ சொல், நாளைக்கு ப்ரெஸ் மீட்டில் வை. தனித்தமிழ்நாடு எனக்கு வேணும், நான் இந்தியாவோட வாழ விரும்பலை, நீ அங்கீகரிச்சிருக்கிய தேர்தலில் எனக்கு தேவையில்லை, சொல்லு பார்ப்போம். சவால் விட்டு சொல்கிறான், நீ சீமான் சொல்லு பார்ப்போம். இவர் தமிழ் தேசியவாதியான். ஆனால் எங்கே போவாரான்? இந்தியாவில் போய் டெல்லியில் போய் ஐயா எனக்கு வந்து தேர்தல் கட்சி அங்கீகரிங்க. வெக்கமாக இல்லை? மான சூடு இல்லை? ஏன்னா ஒரு இந்தியாவில் இந்திய ஒன்றியத்தில் போய் கெஞ்சுற நீ எப்படா தமிழ் தேசியவாதியாகும்? பெரியார் தன்னுடைய தெரியும், அவருக்கு சட்டத்தை கொளுத்துனா சிறை போவாருன்னு தெரிஞ்சுதான் கொளுத்துனாரு. இந்திய வரைபடத்தை கொளுத்துனாரு, தேசிய கொடி எரிச்சார். நீ சொல்லு, என் வாழ்நாள் இப்படி ஒரு போராட்டத்தை நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லு. இதுக்காக நான் சிறைக்கு போயிருக்கேன்னு சொல்லு. இல்லை, நீ சிறைக்கு போனது எப்போ? 2 முறை போயிருக்க. அது எதுக்காக? மேடையில் பேசுன அப்போ வழக்கு போட்டாங்க. இப்போ 3ஆம் முறை எதுக்கு போக போகிறேன்னு எல்லாருக்கும் தெரியும். அது வேற கதை. இந்திய தொலைக்காட்சி வரலாற்றை முதன்முறையாக, இந்திய அரசியல் வரலாற்றை முதன்முறையாக பாலியல் வழக்கில் சீமான் கைது, ஒரு அரசியல் தலைவர் கைது அப்படின்ற செய்தி வந்தாலும் வரும், வராட்டாலும் பரவாயில்ல, அவர் பாலியல் குற்றவாளி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும்.
இப்போ திரும்ப திரும்ப நாம் எதை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, பெரியார் பேசாத ஒன்று நீ பேசுனியா இல்லையா? ஆமாம் நீ பேசுன. அப்போ உனக்கு நாங்கள் எப்படி பதிலடி கொடுப்போம்? இப்படி தான் கொடுப்போம். உங்ககிட்ட நாங்கள் நாகரிகம்லாம் பார்க்க மாட்டோம். அந்த நாகரிகத்தை எங்களுடைய தலைவர்கள் செஞ்சுருக்கலாம், எங்கள் பெரியார் இயக்க தலைவர் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த நாகரிகத்தை உனக்கு நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். போய் ஐயா சீமான் வந்து பெரியாரை பற்றி இப்படி பேசிட்டாரு, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கறது, எஸ்பியை பார்த்து புகார் கொடுக்கறது, கமிஷனர் ஆஃபீஸ் இதெல்லாம் இல்லை. நீ பேசு, 100 போஸ்ட் காலாள் இவெல்லாம் நீ பேசி நாங்கள் போய் புகார் கொடுத்தோம்ல, இனிமேல் நாங்கள் ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு விட்டுறோம், நீ போய் புகார் கொடு, அவ்வளோதான். நீ அடி வேற மாதிரி இருக்கணும் சொன்ன மாதிரி தான். இந்த நாகரிகமே கிடையவே கிடையாது. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, 2 பேரும் கூட்டு களவாணிகள். இந்த பாஜகவும் இந்த நாம் தமிழர் கட்சியும் கூட்டு களவாணிகள். இப்போ நேற்று சொல்கிறார் கூட்டத்தில், நல்லா பாருங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வேதாரண்யத்தில் உடைக்கப்படுது, கொளுத்தப்படுது. அதில் A1 அக்யூஸ்ட் ஒருத்தர் இருக்கார். அவரை கூப்பிட்டு வச்சு இந்த ஒரு சேனல் நடத்துகிறாப்புல இல்லையா, ஏதோ ஒரு சேனல், அவர் இவங்க எல்லாம் சேர்ந்து போய் அழைப்பில் தர்றாங்க, எங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்கன்னு. யார்? சீமான் கட்சி சார்பாக. புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை உடைத்து சேதம் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொளுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு A1 குற்றவாளியை உன்னுடைய போராட்டத்துக்கு நீ கூப்பிடுற, அப்போ நீ எவ்வளோ பெரிய அயோக்கியனா இருப்ப? உங்கள்கிட்ட என்ன நேர்மை இருக்குது? அப்போ இவர் வந்து சொல்கிறார், பட்டியல் சமூக மக்களுக்காக என்ன பேசின? பட்டியல் சமூக மக்களுக்காக புரட்சியாளர் அம்பேத்கரோட நீ பேசிட்டியா, போராடிட்டியா? அப்படி அம்பேத்கரை இழிவுபடுத்திய ஒருத்தன் இவன் கூட்டத்துக்கு கூப்பிடுறே, உனக்குலாம் வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லை. இதை சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் குடிகளுக்கு ஒற்றுமரமாக தான் செய்வோம். டே மானமே இல்லையாடா? ஒரு தமிழனே சக தமிழனை அடிக்கிற, சேரிக்குள்ளே பூந்து அடிக்கிற, அந்த அடிக்கிறவனை கூட்டியாந்து மேடையில் வச்சு நாங்கள்லாம் ஒன்றுன்னு சொல்கிறையே, இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை. இந்த ஏமாற்று வேலை இந்த அயோக்கிய கும்பல் தொடர்ந்து செய்யுது. இப்போ இங்கே என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்க பார்க்குறாங்கன்னா, இந்த ஊருக்கு வந்து தெருவில் ஒரு 10 பேர் இருப்பான், அந்த 10 பேரை உட்கார வச்சு இவன் தலைவன் அவனே போஸ்ட் அடித்து ஒட்டிக்கிடுவான். அவனுக்கு பின்னால் ஒரு ஜாதி இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முதல் நாள் பாருங்கள் சைக்கிளில் போய்ட்டுருவான், பைக்கில் போய்ட்டுருப்பான். திடீர்னு ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ கார்லேயே போவாங்க. அண்ணே லா லே லான்ற மாதிரி பின்னால் ஒரு 10 பேர் வருவாங்க. இப்படி ஒரு ஊருக்கு ஒரு 10 ஜாதி சங்கத்துக்காரன், அது எல்லா ஜாதியிலும் இருப்பான். அது பிற்படுத்தப்பட்ட ஜாதி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதி, பட்டியல் சமூகம் எல்லாத்துலேயுமே இருப்பான். இவனை எல்லாம் இவங்க சேர்த்துக்கிறாங்க. யார்? ஆர்எஸ் சேர்த்து பார்த்தாங்க, அது கதை நடக்கலை. இப்போ அண்ணன்ட்ட கொடுத்தாங்க, இப்போ கூட்டம் போடுறாங்க. தமிழ் குடியில் ஒற்றுமை. தமிழ் குடியில் ஒற்றுமைக்கு நீ சொல்கிற எங்களுக்கு இந்த குடி இதெல்லாம் வேறு, தமிழ் குடியில் ஒற்றுமைன்னு சொல்கிறதில்ல. இந்த ஒற்றுமை சிதைச்சது யார்? இந்த சங்கி சொல்லுவான், பெரியார் என்ன ஜாதி ஒழிச்சார் அப்படின்னு கேட்பான். டேய் பெரியாரடா சாதியை உருவாக்குனது? பெரியார் இங்கே சாதியை உருவாக்குனது உன்னுடைய பார்ப்பனியும். அப்போ நீ யாரை கேள்வி கேட்கணும்? நீ யாரை எதிர்த்து பேசணும்? பாஜக எதிர்த்து பேசு, ஆர்எஸ் எதிர்த்து பேசு. பெரியார் எத்தனை ஜாதியை ஒழிச்சிட்டார் அப்படின்னு ஆர்எஸ்க்கான்னு கேட்பான், இவனும் ஒன்றா சேர்ந்து கேட்பான். நான் என்ன கேட்குறேன்னா, சீமான்ட்ட பகிரங்கமாக சொல்கிறேன், பகவத்கீதையில் சொல்லியிருக்குது, தோழருக்கு தெரியும், பெண்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் ஆகியோர் தாழ்த்தப்பட்டவர்கள். பகவத்கீதை இருக்குது, அத்தியாயம் 9 ஸ்லோகம் 32 33 இருக்குது. போய் நீங்கள் யாரெல்லாம் பார்த்துக்கலாம். பெண்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் தாழ்த்தப்பட்டவனா இங்கே இருக்க எல்லாருமே தான். இதை எதிர்த்து நீ வாழ்நாளில் பேசியிருக்கியா? இந்த பகவத்கீதை எங்கள் தமிழர்களை இழிவுபடுத்திருச்சு, பகவத்கீதை பெண்களை இழிவுபடுத்திருச்சு, சூத்திரங்களை இழிவுபடுத்திருச்சு, இந்த பகவத்கீதை நான் கொளுத்த போகிறேன் அப்படின்னு சீமான் அறிவிக்கட்டும். ஆனால் பெரியார் பேசினார். பெரியாருக்கு தன்மானம் இருந்துச்சு, எங்கள் பெண்களை, இங்கே இருக்க பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை நீ இழிவுபடுத்துகிற, தாழ்த்தப்பட்டவன் சொல்கிற, இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு பெரியார் பேசினார். பகவத்கீதை கொளுத்துவன்னு பேசியிருக்காரு. நீ சொல்லு, ஏன் சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு தமிழர்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா, இந்த மண் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா செய்வே இல்லையா? எங்கள் ஐயா இருக்கார் தெரியுமா, பேமா, அவர்கிட்ட பேசி பாருங்க அப்படின்றார். நான் எந்த ஐயா சொல்கிறாரு? எங்கள் ஐயா எதிர்த்தாப்புல உட்காந்துருக்காரு பாரு, நேற்று கூட சொல்கிறாரு, எதிர்த்தாப்புல எங்கள் ஐயா உட்காந்துருக்காரு பாரு, அவர்கிட்ட நீ பேசி பாடுறா அப்படின்ட்டாரு. ஓ, உங்கள் ஐயாவெல்லாம் அடித்து துவச்சி நாங்கள் எப்போவோ தொங்க விட்டோம், காய போட்டு அது எங்கே பறந்து போய் விழுந்துச்சுனே தெரியல. நாங்கள் மிக ஏதோ டைலாக்ல வர பஞ்ச் டைலாக் வர ஐயா பேசியிருக்காரு, தமிழ் தேசியமே வழி, அதை நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்னு. நேரம் கடந்து விட்டது, மண்டபத்துக்காரர் விரட்டுகிறார்கள். இதுக்கு காரணமும் ஒரு சினிமாக்காரர் தான் பாருங்களேன். இந்த கூட்டம் நடத்துறதுக்கு காரணமும் ஒரு சினிமாக்காரர் தான், கூட்டத்தை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு காரணமும் ஒரு சினிமாக்காரர் தான். இப்படியான ஒரு சூழலை நம்ம
இருக்கிறோம். பெரியாரால் தான் இங்கே எல்லா மாற்றமும் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவன் இல்லை எங்களுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, எங்கள் முப்பாட்டை இருந்தார், அவர் இருந்தார், இவர் இருந்தார், எல்லா வெங்காயம் இருந்தான். அவனா ஒரு தனியாக ஒரு இயக்கம் கட்டி ஒட்டுமொத்த தமிழருக்காகவும் போராடல. அவன் அந்த தெருவில் போராடினா, அந்த ஊரில் போராடினான். பெரியார் மட்டும்தான் சாகும் வரைக்கும் அந்த கொள்கையை தூக்கி நாடு முழுக்க பேசினார். நாங்கள் நீங்கள் சொல்கிறேன் இல்லையா, அவங்களாம் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அவர்கள் நீ சொல்கிற அவர்கள் மட்டும்தான் பெரியார் மட்டும்தான் போராட ஒத்துக்க மாட்டேன். பெரியார் மட்டும்தான் போராடினார். இந்த மொத்த பிரச்சனைக்கு பெரியார் மட்டும்தான் போராடினார். நீ சொல்கிற தலைவர்கள்லாம் அந்தந்த பகுதியில் போராடினாங்க. ஒரு 6 மாதம், 1 வருஷம், இல்லை வாழ்நாள் முழுக்க போராடி இருப்பாங்க. ஆனால் குறுகிய வட்டத்தில் போராடினாங்க. பெரியார் மட்டும் தான் நாடு முழுக்க போராடினார். தன்னுடைய சொத்தை சேர்த்தார். சேர்த்து வச்ச பணத்தை வச்சு நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போனார். இப்படிப்பட்ட தலைவரை நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திராவிடர் பெரியார் கழகம் என்கிற நாங்கள் இயக்கத்தை தொடங்கியிருக்கோம். தொடங்கி குறுகிய காலகட்டத்தில் நிறைய தோழர்கள் வந்திருக்கிறாங்க. இதை வெறுமனே இந்த கருத்தரமாக நடத்துறது அப்படின்னு உடன்படலை. இது ஏன் சென்னையில் முதல்ல போடணும்னு பார்த்தோன்னா, இங்கே சில தோழர்கள் இணைஞ்சாங்க, அவங்கள சந்திக்கணும். அதே போல் தமிழ்நாடு முழுக்க ஒரு 12 மாவட்டங்களில் தோழர்கள் இணைஞ்சிருக்காங்க. எல்லாரையும் சும்மா சந்திக்கிறதுக்கு பதிலாக ஒரு கருத்தரங்கம் நடத்துவோம். மாதம் நடத்தி முடிச்சுட்டு இந்த மார்ச்லேருந்து அடுத்த டிசம்பர் 24 பெரியார் அன்னைக்கு தான் இயக்கம் தொடங்கணும். அன்னைக்கு ஒரு பெரிய மாநாடாக பொதுக்கூட்டமாக நடத்தலாம் அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். அந்த கூட்டத்துக்கும் நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படிங்கிறது நான் வேண்டுகோளாக வச்சு இந்த கூட்டத்துக்காக நிறைய தோழர்கள் உழைச்சிருக்காங்க. தோழர் குமார், அகில் ராஜ்குமார், அப்புறம் வெளி மாவட்டங்களில் தோழர் வந்திருக்கிறாங்க. என்கிட்ட சொன்னாங்க, தோழர் ஞாயிற்றுக்கிழமை இங்கே கூட்டம் வந்துடும், நாங்கள் அவ்வளோலாம் நேரம் இல்லை, வெள்ளிக்கிழமை வைப்போம், வரட்டும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேறு நிகழ்ச்சி நடத்த வேண்டியிருக்கு அப்படின்னோம். அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 70-80 தோழர் வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாக விஜய்கா நம்ம விஜய்கா விஜய்க்கு நன்றி சொல்ல மொட்டையா சொன்னார். அவர் ஒன்றும் பேசலையே பெரியாரை பற்றி. விஜய் தான் நன்றி சொல்லணும், அதனால் நான் சொல்லிட்டு நன்றி வரை, அதனால் அவருக்கு சேர்த்து நன்றி. தொடர்ந்து எங்களை ஆதரியுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு யங்ஸ்டர்ஸை உருவாக்கணும். நான் சொல்லும்போதே சொன்னேன், என் வயசுக்கு மேலே இயக்கத்தில் ஆளக்கூடாதுன்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே 18 வயது 20 இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இவங்களை பெரியார் அது பெண்களுக்கு விலக்கு அப்படி ஒரு இயக்கம் தொடங்கியிருக்கோம். இதற்கு பெரிய பிரச்சனை, எங்களுக்கு ஃபண்டு தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா அடுத்தடுத்து பண்ணுறோம், 1 லட்சம் 50,000 செலவாகிட்டே இருக்குது. இதில் நிறைய முகம் தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் எங்களுக்கு, நான் உங்களை பார்த்ததே இல்லை, வாட்ஸ்அப்பில் தோழர் உங்களுக்கு பணம் போட்டிருக்கேன், அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படின்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எல்லாம் கணக்கு வழக்கு மற்றவங்களை திரள் நிதியெல்லாம் வசூல் பண்ணி கணக்கு காட்டாமலாம் மாட்டோம். தோழர் டேட்டா எடுத்து போட்டிருப்பார், எஸ்எஸ்கார் எங்கே வாங்கினார், கொடைக்கானல், அப்படிலாம் இல்லை. எங்ககிட்ட கணக்கு வழக்கு இருக்குது, அது எப்போவுமே எங்கள் குரூப்பில் போட்டுருவோம், முகநூலில் போட்டுருவோம். இது போக எங்களுடைய தோழரோட பணத்தை நிறையா செஞ்சு தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். இப்படி எங்களுக்கு நிறைய நன்கொடை கொடுக்குற தோழர்களுக்கும் ஆதரவு கொடுக்குற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை எங்கள் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இது போல் கூட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்திருக்கிறோம். இது ஒரு சாஃப்ட்டு. அப்புறம் அண்ணனுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, அதுவும் ஒரு டீம் இருக்குது, அதையும் செய்வோம். தொடர்ந்து பெரியாரை நீங்கள் படிங்க, பெரியார் இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம இந்த தந்தை பெரியாரால் தான் தலை நிமிர்ந்தோம் அப்படிங்கிறத நாடு முழுக்க சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கான எதிரிகள் அதிகரிச்சுட்டே இருக்காங்க. அவங்களை வீழ்த்துவதற்கான ஒரே ஆயுதம், மிகப்பெரிய பேராயுதம் தந்தை பெரியார் தான். இந்த தந்தை பெரியாரை நாடு முழுக்க கொண்டு செல்வதே திராவிடர் பெரியார் கழகத்தின் நோக்கம். கூட்டத்திற்கு வந்திருந்த அனைத்து தோழர்களும் மீண்டும் நன்றி, வணக்கம்.